வணக்க மக்களே, உருளைக்கிழங்குல இருக்கக்கூடிய நன்மைகள் வாங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வைட்டமின் சி, பொட்டாசியம், ஃபைபர் ஆகியவற்றின் சிறந்த ஆதாரமாக இருக்கக்கூடியது உருளைக்கிழங்கு. உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கவும், நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் ஆரோக்கியமான இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறது மாதிரி சொல்லிட்டே போகலாம். இன்னும் நிறைய நன்மைகள் இருக்குது. ஸோ இந்த ஒரு பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அரிசி மற்றும் கோதுமைக்கு பிறகு உலகிலே நிறைய பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா உருளைக்கிழங்கு. 4000க்கும் மேற்பட்ட நாடுகள் உருளைக்கிழங்கு உற்பத்தி செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெரும்பாலான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்த ஊட்டச்சத்துகள் நிறைந்த ஒரு விஷயமா இருக்குது. ஸோ உருளைக்கிழங்குல வைட்டமின் சி, பொட்டாசியம், ஃபைபர், வைட்டமின்கள், தாமிரம், மேங்கனீசு மற்றும் லூட்டின் ஆகியவற்றின் சிறந்த ஆதாரமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உடலுக்கு ஏற்படக்கூடிய நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குணப்படுத்தவும், நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தவும் மற்றும் ஆரோக்கியமான இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும் உதவுது. ஸோ நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. உருளைக்கிழங்கில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள், வயிறு மற்றும் டூனனின் புண்களை ஆற்றக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இரத்த அழுத்தத்தை பராமரிக்கும். உருளைக்கிழங்குல சுமார் 100 கலோரிகள் இருக்குது. ஆனால் அது மிகவும் சத்தான மற்றும் உருளைக்கிழங்கை நம்ம சமைக்கும் முறையை பொறுத்து தான் மாறுபடுது அப்படின்றாங்க. உருளைக்கிழங்கை நம்ம வேக வைத்து தான் எப்போவுமே சாப்பிடணும். அதனால் இரத்த அழுத்தம் மற்றும் நீர் தேக்கத்தால் அவதிப்படுபவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். ஏன் அப்படின்னா இதில் அதிக சோடியம் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம், உருளைக்கிழங்குல கொலஸ்ட்ரால் இல்லை. சமையலில் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் மற்றும் கொலஸ்ட்ரால் சிறந்த பொருட்கள் மட்டுமே இதயத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்குது. உண்மையாலே உருளைக்கிழங்குல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் உங்களுடைய இதயத்திற்கு அற்புதங்களை செய்யும். அவற்றில் நார் சத்து, பொட்டாசியம், வைட்டமின் சி, வைட்டமின் B6 மற்றும் மாதிரி உடலுக்கும் சரி இதயத்திற்கு ஆரோக்கியமான சக்திகளாக அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ஃபா லிபோயிக் அமிலம் உருளைக்கிழங்குல இருக்குது. இவை பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த அறிவாற்றல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது. ஸோ வல்லுநர்கள் இந்த அமிலத்தை அல்சமர் நோயாளிகள் நம்ம சாப்பிட்றதன் மூலியமாக நன்மை விளைவிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நரம்பு ஆரோக்கியத்தை பராமரிக்க வைட்டமின் பி ரொம்பவே முக்கியங்க. ஸோ செரிமானத்திற்கு வைட்டமின்கள், கால்சியம் மற்றும் இரும்பு சக்திகளுக்கான நல்ல ஒரு ஆதாரம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருப்போம். ஸோ சர்வதேச உருளைக்கிழங்கு மையத்தின்படி வேக வைத்த உருளைக்கிழங்கை தோலுடன் சேர்த்து பரிமாறுவது 10% பார்த்திங்கன்னா நார் மற்றும் உங்களுடைய வைட்டமின் சி தேவைகளுடைய பாதியை பார்த்திங்கன்னா வழங்கிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உருளைக்கிழங்கு வயிற்றுப்போக்கிலிருந்து மக்களை விரைவாக மீட்க உதவும். வயிற்றுப்போக்கின் போது அதிகமாக இழக்கப்படக்கூடிய கனிமத்தின் மீது பொட்டாசியத்தின் சிறந்த ஆதாரமாக உருளைக்கிழங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உருளைக்கிழங்கில் காணப்படக்கூடிய மெக்னீசியம், துத்தநாகம் மற்றும் பாஸ்பரஸ் எலும்பு அமைப்பு மற்றும் வலிமையை உருவாக்க மற்றும் பராமரிக்க உதவுது. ஸோ கொலாஜனின் உற்பத்தி மற்றும் முதிர்ச்சியின் துத்தநாகம் ரொம்பவே பயன்படுது. இது மாதிரி சொல்லிட்டே போகலாம். இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் மக்களே.